வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10th சம் பாருங்கள். இன் எ தியேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. அண்டு 30 ரோட்ஸ் வேர் அலாட்டட். மொத்தம் 30 ரோ இருக்குது. ஓகேங்களா? 30 ரோ இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. ஈச் சக்சஸிவ் ரோ கண்டைன்ஸ் 2 அடிஷ்னல் சீட் தேன் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோவும் பார்த்தீங்கன்னா முந்தின ரோவில் இருக்கிறத விட 2 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அடிஷ்னல் சீட்ஸு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோவில் இப்போ 20 சீட் இருக்குன்னா செகண்ட் ரோவில் 22 சீட் இருக்கும். தேர்ட் ரோவில் 24 சீட் இருக்கும். இப்படி 2 ஆட் ஆகிட்டே இருக்குது. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. ஸோ லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1ல் 20 சீட்ஸ் இருக்குது. ரோ 2ல் என்ன இருக்குது, 20லேருந்து 2 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதேமாதிரி ரோ 3ல் 20லேருந்து இந்த 20 + 2ல் இருந்து 2 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 30th ரோவில் எத்தனை சீட்டு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். இது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சீக்வன்சஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேட்டா A = 20. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் எத்தனை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு எத்தனை இருக்குது, 2. செகண்ட்லேருந்து தேர்டுக்கு 2. ஸோ அப்போ எல்லாமே 2 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் = 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இந்த 30th ரோ 30வது ரோவில் மொத்தம் எத்தனை சீட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்டு மாதிரி 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN = A + N - 1 × D. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கேட்டிருக்க லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேர்மா இல்லை பர்டிகுலர் டேர்மா அதில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா TN. அதாவது அந்த சீரீஸில் வரக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா TN. ஓகேங்களா? இங்கே 30th ரோ அப்படின்னா N = 30. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. 3 டேட்டா வச்சு அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ N = 30க்கு T30 = A வந்து 20 ப்ளஸ் Nன்றது 30 - 1 × 2. ஸோ 20 ப்ளஸ் 30 - 1 29 × 2. ஸோ பாருங்கள், நான் ப்ராக்கெட் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? கிராஸ் போடாமல் ரெண்டுமே ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ள மைனஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல குழப்பம் வராமல் அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ 20 + 29 × 2 58. ஸோ 20 + 58 78. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த 30th ரோ = 78 எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? therefore டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி 30th ரோ = 78. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது தான். ஸோ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுத தேவையில்லை. இதை மட்டும் எடுத்து எழுதினால் போதும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம்.